கற்பகம். ஓ மை காட், கற்பகம் 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 கற்பகம், கண்ணு தெரிந்து பாருமா. என்னமாச்சு, என்ன ஆச்சு உனக்கு? கற்பகம் கற்பகம், ஐயோ ஐயோ, கற்பகம் கற்பகம் கற்பகம். கற்பகம் கற்பகம், கண்ணு திறந்து பாருமா. கற்பகம் கற்பகம் கற்பகம், கண்ணு மூடிமா. கற்பகம், எந்திரிமா 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 எந்திரிமா. கற்பகம் கற்பகம், கண்ணு முடிச்சு பாருமா. கற்பகம் கற்பகம் கற்பகம். டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர், கற்பகத்துக்கு என்ன ஆச்சு பாருங்க டாக்டர், ப்ளீஸ். நர்ஸ், நீங்க NS 500 எடுத்துட்டு நம்ம சீஃப் டாக்டர் உடனே வர சொல்லுங்க. ஓகே, அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், என்ன என்ன கேஸ்மா? மைல்ட் ஹார்ட் அட்டாக் டாக்டர். ஹார்ட் பீட் இம்ப்ரூவ் ஆகாமலே இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்களா? இன்னும் இல்ல டாக்டர். ECG கனெக்ட் பண்ண வேண்டியதானே? ECG கொடுங்க. இந்தாங்க டாக்டர். செல்வா சொல்லணுமே. அப்பா சொல்லுங்கப்பா. செல்வா, எங்க பார்க்கிற? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மண்டபத்துக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்ப்பா. நான் இப்போ மண்டபத்துல இல்ல, நேரா நீ சும ஹாஸ்பிட்டல் வந்துரு. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னப்பாச்சு? அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லப்பா. இது பாருப்பா, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாப்பா. சரிப்பா, இதோ வந்துடுறேன். டிரைவர் சார், வண்டியை திருப்பி சுப ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா. ஓகே சார். கங்கா, இங்க வாமா.
ஒரு அப்பாவா நான் இந்த கேள்வியை கேட்டா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உன் மேல நான் காட்டின பாசத்துக்கும் மரியாதை இருக்காது. இந்த ஊரு பெரிய மனுஷனா உனக்கு முகம் தெரியாத வேத்து மனுஷனா கேட்கிற. அம்மாடி, நீ சந்தேக தீயில சீதையா நிக்கிற, நான் தர்மம் செத்துறக்கூடாதுன்னு தர்மரா நிக்கிற. சொல்லுமா. சொல்லுமா, நீ உண்மையை சொல்றேன்னு சொல்லு. இவங்கெல்லாம் இதயமே இல்லாத மிருகன்னு சொல்லு. இவங்கெல்லாம் கருணையே இல்லாத காட்டு மிராண்டிங்கன்னு சொல்லு. இவங்கெல்லாம் இறக்கமே இல்லாத அரக்கருங்கன்னு சொல்லுமா. சொல்லுமா. இவங்கெல்லாம் உறவா இருந்துகிட்டு நம்மள ஒரு குலைக்க வந்திருக்காங்கன்னு சொல்லுமா. சொல்லுமா. நான் நல்லவ, புனிதமானவ, நான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவ, நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ, எங்க ஐயாவோட கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவன்னு சொல்லுமா. இவர்களுக்கு சொல்லுமா. சொல்லுமா. சொல்றேன்ப்பா, சொல்றேன். மாடு குத்து நான் ரத்த வெள்ளத்துல சாஞ்சப்ப நீங்க எல்லாரும் எனக்காக வருத்தப்பட்டீங்க. என் கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடுமோ நீங்க எல்லாம் பயந்தீங்க. ஆனா டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? மாட்டோட கொம்பு வயித்துல ஆழமா பதிஞ்சதுனால கர்ப்பப்பை காயப்பட்டிருக்கு. கடவுள் அனுகிரகத்தால குழந்தை தப்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா என்ன கங்கா? என்னாச்சு? என்னாச்சு? போற மாதிரி வயிறு வலிக்குதுங்க. என்ன கங்கா சொல்ற? எப்ப இந்த வலிக்குது? இப்பதான் கொஞ்ச நேரமா வலி தாங்க முடியலங்க. என்ன எழுப்பிருக்கலாம்ல? டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். Just a minute. Come on, pick up the phone. Hello. நான் கலெக்டர் செல்வகண்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார். கிருஷ்ணவேணி, டாக்டர் கிருஷ்ணவேணி இருக்காங்களா? மேடம் ஃபாரின் போயிருக்காங்க சார். Oh my god. இப்போ என்ன பண்றது? கங்கா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. இதோ வந்துடுறேன். ஹலோ. வித்யா, நான் செல்வகண்ணன் பேசுறேமா. How are you? என்ன இந்த நேரத்துல இது எமர்ஜென்சியா? ஆமா, எமர்ஜென்சி தான். என் வைஃப் திடீர்னு வயித்துல பெயினுங்கறா. Is she pregnant? எஸ், ரொம்ப பெயின்ல துடிக்கிறா வித்யா. நாங்க இப்ப தஞ்சாவூர்ல இருக்கோம். ரெகுலரா பார்க்குற டாக்டர் பாத்தீங்களா? எங்க ஃபேமிலி டாக்டர் திடீர்னு ஃபாரின் போயிட்டாங்க. வாட் ஷுட் ஐ டு வித்யா? நீங்க சொல்றத பார்த்தா உங்க வைஃப் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே சென்னை கூட்டிட்டு வாங்க. சரி வித்யா, உடனே கிளம்பி வரேன். Mrs. Ganga, how do you feel now? பரவாயில்ல டாக்டர். இந்தாங்க. பரவாயில்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே படிச்சவங்களா இருக்கிறதால பிரச்சனையோட ஆரம்பத்திலே இங்க வந்துட்டீங்க. அதே பக்குவத்தோட நான் சொல்ற விஷயத்தையும் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். கங்காவோட கர்ப்பத்துல இருந்த குழந்தை இறந்து போச்சு.
இப்போ கங்காவோட கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு உருவம் இல்ல, வளர்ச்சி இல்லாத வெறும் சதை பிண்டம்தான். மாடு முட்டினதால கங்காவோட கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகலைங்கிறது நிஜம்தான். ஆனா அது உருவத்தை உருவாக்குற ரத்த நரம்பு மண்டலத்தை பாதிச்சதால அது உருவத்தை உருவாக்காம உயிரில்லாத வெறும் சதைப்பிண்டத்தை மட்டுமே உருவாக்கியிருக்கு. கட்டி உருவத்துல இருக்கிற இந்த சதை பிண்டத்தை உடனே ஆபரேட் பண்ணி ரிமூவ் பண்ணலன்னா அது கங்காவோட உயிருக்கே ஆபத்தா முடியும். டாக்டர், வேற எதுவும் பண்ண முடியாதா? கங்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. வித்யா, நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, ஐல் டூ. செல்வா, ஆபரேஷனுக்கு அப்புறம் கங்கா கூட ஒரு லேடி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையா வர சொல்லிடுங்களே. ஓகே கங்கா, உன் மனசை தேத்திக்க. இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வடிவு, நான் செல்வக்கண்ணன் பேசுறேன். கங்கா குடிங்க. இருந்த கருவை அழிச்ச பிறகு எதை காப்பாத்துறதுக்காக இதை குடிக்கணும்? உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இதை குடிங்க. இதோட முடிஞ்சு போச்சா? நீங்க மறுபடியும் கர்ப்பமாவீங்க, அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கும். குடிங்க. செல்வா, நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்கு ரொம்ப நல்ல வைஃப் அமைஞ்சிருக்காங்க. அவங்கள ஆபத்துல இருந்து நான் காப்பாத்திட்டேன். ஆனா Are you serious? Yes. கங்கா குடிங்க. சொன்னா கேளுங்க, கொஞ்சமாவது குடிங்க. வேண்டாம் வடிவு. கங்கா. கங்கா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? பாருங்கண்ணா, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இங்க கூட. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி கங்கா? எனக்கு பிறக்க போற குழந்தை மேல எங்க அப்பா, அம்மா, பெரியம்மா, அத்தைன்னு எல்லாரும் உயிரைய வச்சிருந்தாங்களே. இதுக்கு மேல அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இதுக்கு அப்புறமும் நான் உயிரோட வாழணுமா? கங்கா,
அப்படி சொல்லாத. நான் காலம் முழுக்க உன்னோட வாழணும். அதுக்கு இது ஒண்ணுதான் வழிங்கிறப்ப நான் என்ன பண்றது? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இதுக்கு சம்மதிச்சேன்? இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு எப்பவுமே என் கங்கா என்னோட இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். அழாத கங்கா, கண்ணு தொடச்சுக்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பாவும் அத்தையும் எப்படி தாங்கிக்க போறாங்க? இப்போதைக்கு இது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேணாமா? நம்ம கருவை மட்டும் கலக்கலைங்க. அவங்க கனவு, ஆசை, வாரிசு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்கோம். நான் சொல்லவே வேண்டாம்னு சொல்லலையே, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உனக்கு எனக்கும் பிரிவினை தான் வரும். உன்னை வேண்டாத மருமகளா பார்த்துக்கிட்டு இருந்த என் அம்மா என்ன மாடு முட்டை வந்தப்ப நீ என்னை காப்பாத்தின பிறகுதான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு அன்பு காட்டுறாங்க. இந்த நேரத்துல நீ தாயா இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை வெறுத்துருவாங்க கங்கா. அதுக்கா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறதா? வேற வழி இல்ல. நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். சம்மதிக்கலைன்னா நீ என்ன பெரிய தயாரா இருக்கணும்.